இன்று நாம் பார்க்கும் குறள் 129. தீயினாற் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினாற் சுட்டவடு. சாலமன் பாப்பையா உரை. ஒருவனை மற்றொருவன் தீயால் சுட்ட புண் உடம்பின்மேல் வடுவாக இருந்தாலும் உள்ளத்துக் காயம் காலத்தில் ஆறிப் போய்விடும். ஆனால் கொடிய வார்த்தைகளால் நெஞ்சைச் சுட்ட வடு அதில் புண்ணாகவே கிடந்து ஒரு நாளும் ஆறாது. திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் கூறுவது, உடலுக்கு வரும் புண் சில நேரத்தில் குணமாகும். ஆனால் நாவால் தீங்கடிக்கும் சொற்கள் நெஞ்சில் ஒருபோதும் மறைந்து போகாது. வார்த்தைகள் நெஞ்சில் நிலைத்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நாவை அடக்க வேண்டும். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது, சொல் மூலம் செய்யும் தீமை உடல் காயங்களை விட மிகத் தீவிரமாகும். வார்த்தைகளை அடக்கிக் கொள்ளுதல் அவசியம். நியாயமான நடத்தை கொண்டவன் எப்போதும் மக்களால் மதிக்கப்படுவான் மற்றும் சிறப்பை பெறுவான்.